அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம ஒரு மலை பிரதேசத்துக்கு பேருந்தில் பயணம் செய்ய போகிறோம். இந்த பேருந்தில் அதுதான் இந்த வீடியோ. இப்போ சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் இருக்கோம். இப்போ இது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேருந்து நிலையம். இங்கேருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொல்லிமலைக்கு அரப்பளீஸ்வரர் கோயில் ஆகாய கங்கை அருவிக்கு போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். பேருந்து ஏறியாச்சு. பயணம் இப்போ சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் ஆரம்பிக்கிறோம். இது கொல்லிமலைக்கு போகக்கூடிய 4வது வழி. இப்போ இந்த பேருந்து நிலையத்திலிருந்து லெஃப்ட் சைடு போனால் ஆத்தூர் ரோடு, ஆத்தூர் சேலம் ரோடு. இப்போ நம்ம ரைட் சைடு போக போகிறோம் திருச்சி ரோட்டில். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா திருச்சி ரோடு. பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம பயணிக்கணும் கொல்லிமலை ரோட்டுக்கு. ஒரு சின்னதாக ஒரு பாலம் மாதிரி வரும். இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்சி ரோடு, ரைட் சைடு உள்ளார போனால் கொல்லிமலை ரோடு. சேரடி அப்படின்னு போட்டிருக்கோம், வாழைக்கோம்பை சேரடி அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதில் கட்டாயம் உள்ளார போனோம். இது புதிய ரோடு. பஸ் போக்குவரத்து சில மாதங்களுக்கு முன்னாடி தான் விட்டாங்க. இப்போ தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். பஸ் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா தம்மம்பட்டி டு அரப்பளீஸ்வரர் கோயில் 38 ரூபா தான். அழகாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா அற்புதமான காட்சிகள்லாம் இருக்குது. இப்போ இதில் உள்ளார ஒரு ரோடு தெரிஞ்சது உள்ளார போனோம்னா அடுக்கும் பெருமாள் கோயில்னு அந்த மலை மேலே இருக்குது. இப்போ வாழைக்கோம்பை அப்படின்ற கிராமத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு தொடக்கப்பள்ளி நமக்கு தெரியுது. முழுக்க முழுக்க மலையை ஒட்டி அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இதெல்லாம். இப்போ புதிதாக போட்ட இந்த தார் சாலை போட்டு 2 வாரங்கள் தான் ஆகுது. அதில் நம்ம இப்போ பயணிச்சிட்ருக்கோம். பாருங்கள், அற்புதமான காட்சி, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பச்சை பசேல்னு நம்ம மே மாதத்தில் பயணிக்கிறப்போ பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக கொல்லிமலை தான். பிள்ளையாமதி அப்படின்ற கிராமத்தில் நாம் பயணிச்சிட்ருக்கோம். அழகாக அந்த பாக்கு தோட்டங்களும் புதர் செடிகளும் அடர்ந்த காடுகளும் நிறைஞ்ச ஒரு அற்புதமான பகுதி. நம்மளுடைய பயணம் இப்போ ஆகாய கங்கை அருவியை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். அந்த மலை உச்சியை தாண்டி இன்னொரு மலை உச்சிக்கு போகணும். அப்போ தான் அந்த ஆகாய கங்கை அருவி இதுக்கெல்லாம் போக முடியும். தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். இப்போ கொல்லிமலையோட அடிவாரம் சேரடி அப்படின்ற மலை கிராமத்தில் இருக்கோம். புதுசாக அங்கே பாருங்கள், சிமெண்ட் சாலை, தார் சாலையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதோட இந்த கிராமத்தோட சேலம் மாவட்டம் முடிவடையுது. இந்த ஃபாரஸ்ட் தெரிகிற ஃபாரஸ்ட் அந்த தார் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நாமக்கல் மாவட்டம் ஆரம்பிக்குது. நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. முதல் பெண்டு ஏற ஆரம்பிக்கிறோம். 7 கொண்டையூசி வளைவுகள் தான். கொல்லிமலைக்கு மிக குறைவான கொண்டையூசி வளைவுகள் இது தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5லேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான் மலை ஏறணும். கிட்டத்தட்ட பேருந்தில் ஒரு 10 நிமிஷத்துலேயும், 2 வீலரில் ஒரு 5 நிமிஷத்துலேயும் மலை ஏறிடலாம். அற்புதமாக இருக்குது பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பச்சை பசேல் என்ன காட்சி அளிக்குது. இது ஒரு வழி பாதை தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகான இந்த மலைப்பாதையில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். கொல்லிமலைக்கு போவதற்கான குறுக்கு வழி இது தான். இங்கே திருச்சி, பெரம்பலூர்,
சேலம் இந்த மாதிரி எந்த பகுதியிலேருந்து வேணாலும் இந்த தம்மம்பட்டிக்கு வர முடியும். இங்கே சென்னையிலேருந்து வந்தாலும் ஆத்தூர் தம்மம்பட்டி வர முடியும், அங்கேருந்து பயணிக்க முடியும். இப்போ மலைக்கிட்ட வந்தாச்சு. கொல்லிமலையோட முதல் கிராமத்தை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். விவசாய நிலங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது பாருங்க. அற்புதமாக அந்த படிக்கட்டு விவசாய முறை. இப்போ முதல் கிராமம், கொல்லிமலையோட முதல் கிராமம் வேலிக்காடு அப்படின்ற மலை கிராமத்தில் பயணிச்சிட்ருக்கோம். நிறைய வீடுகள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த கிராமத்தில் அதிக அளவு முந்திரி பயிரிடுவாங்க. முந்திரி, புளி. ஏன்னா இது உயரம் கொஞ்சம் குறைவான மலை கிராமம். அற்புதமான அந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆலத்தூர் ஊர்ப்புறம் அப்படின்ற மலை கிராமத்தில் பயணிக்கிறோம். இப்போ அந்த ஆலத்தூர் ஊர்ப்புறம், அதாவது ஆலத்தூர் நாடு பலாப்பழத்துக்கு ஃபேமஸானது. இங்கே பாருங்கள், பலா, மாம்பழம் வந்து சேலத்து மாம்பழம் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட்டில் கொல்லிமலை மாம்பழம் தான் டேஸ்ட்டு. மாப்பழா, வாழை எல்லாத்துலேயுமே. ஆலேரிப்பட்டி அப்படின்ற மலை கிராமத்தில் பயணிச்சிட்ருக்கோம். அங்கே மாதிரி சிறுவர்கள் கிரிக்கெட் அற்புதமாக விளையாடிட்டு இருக்காங்க. மங்களம் அப்படின்ற மலை கிராமம். இப்போ இங்கே நமக்கு ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி கண்ணுக்கு தெரியுது. ஒரு பள்ளிக்கூடம், அரசு உயர்நிலைப் பள்ளி. இப்போ தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். பாருங்க, நம்ம வந்து அழகான அந்த கிராமத்தெல்லாம் பார்க்குறோம். கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த கொல்லிமலைன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பேர் கிடையாது. மொத்த மலையும் சேர்ந்தது தான் கொல்லிமலை. ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது. கிட்டத்தட்ட 14 கிராம பஞ்சாயத்து, அதாவது 14 நாடுன்னு சொல்லுவாங்க. 300க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் கொண்டது இந்த கொல்லிமலை. ஒரு ஒன்றியம் பலாப்பாடி அப்படின்ற மலை கிராமத்தில் பயணிக்கிறோம். கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வசிக்கிற ஒரு பரந்த ஒன்றியம். தனி வட்டம் இது. இந்த பலாப்பாடி மலை கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அழகாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம பயணிச்சிட்ருக்கோம். தேனூர்லேருந்து இன்னும் சிறிது தூரத்தில் மாசி பெரியண்ணன் சுவாமி கோயில் வரப்போகுது. இப்போ இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் சோளக்காடு, லெஃப்ட் சைடு போனோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்த வழி லெஃப்ட் சைடு, ரைட் சைடு நம்ம போக போகிற வழி. மலை பிரதேசத்தோட உயரமான பகுதி தேனூர் அப்படின்ற மலை கிராமம். கிட்டத்தட்ட 4000 அடி உயரத்தில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். பாருங்க, நிறைய கலுங்கு அப்படின்ற கிராமம், நிறைய கிராமங்கள் இருக்குது, மலை கிராமங்கள். மா, பலா, அன்னாச்சி, காஃபி கொட்டை, முந்திரி, பல்வேறு வகையான பயிர்களை பயிரிடுறாங்க. நெல் வகைகளும். வெள்ளக்குழி அப்படின்ற கிராமத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். கருத்தமணி அப்படின்ற கிராமத்தில் பயணிச்சிட்ருக்கோம். ஒரு அற்புதமான பகுதி நத்துக்குழிப்பட்டி. அதாவது நிறைய பேர் கொல்லிமலை கருப்புசாமி,
பெரியண்ணன் சுவாமி, பெரியசாமி அப்படின்ற அழைக்கப்படுற மாசி பெரியண்ணன் சாமி கோயில் இருக்கிற இடம். இந்த இடத்துல தான் பஸ் இறங்கி ரைட் சைடு உள்ளார போனோம்னா மலை ஏற ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஹைஸ்கூல் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அரசு உயர்நிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளி இதெல்லாம் தெரியுது. தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். திண்டூர்பட்டி அப்படின்ற கிராமத்தில் பயணிச்சிட்ருக்கோம். அற்புதமாக நிறைய சின்ன சின்ன ஆறுகளும் அருவிகளும் நிறைந்த பகுதி. வளப்பூர் நாடு. நத்துக்குழிப்பட்டி ஆறு இது. இந்த கொல்லிமலையில் இந்த ஆற்றுலேருந்து மின்சாரம் எடுக்க ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. ஆலவடி அப்படின்ற கிராமத்தில் பயணிச்சிட்ருக்கோம். தாமரைக்குளம். இப்போ தெம்பலம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஆகாய கங்கை அருவிக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கோம். இப்போ நாமக்கல்லிருந்து வந்தாலும் மற்ற பகுதியில் வந்தாலும் தெம்பலன்ற இடத்துல வந்து இந்த ரோடு சந்திக்கிற இடம். இப்போ இதில் ரைட் சைடு போனால் செம்மேடு நாமக்கல் போகலாம். லெஃப்ட் சைடு தான் அரபலேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஆகாய கங்கை அருவிக்கு போகணும். தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். கொல்லிமலையில் 50க்கும் மேற்பட்ட தங்கு விடுதிகள் இருக்குது. நிறைய ஹோட்டல்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஆகாய கங்கை அருவி, சிற்றருவி, அரபலேஸ்வரர் கோயில், எட்டுக்கையம்மன் கோயில், நம்மருவி, மாசிலா அருவி, மாசி பெரியண்ணன் சுவாமி கோயில், சீக்குப்பாறை வியூ பாயிண்ட், இந்த மாதிரி பல்வேறு வகையான சுற்றுலா பகுதி இருக்குது. பெரிய கோவிலூர் அப்படின்ற கிராமத்தில் பயணிச்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அரபலேஸ்வரர் கோயில், ஆகாய கங்கை அருவி இருக்குது. இப்போ இது ஒட்டி அங்கே அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிற அந்த கட்டடம் வந்து இளைஞர்கள் தங்கு விடுதி. குறைவான விலையில் வந்து அந்த தங்கு விடுதியை பயன்படுத்திக்கலாம். அரசாங்கத்தோட தங்கு விடுதி தான். இப்போ கோயிலில் ஒரு சில வேலைகள் நடைபெறதுனால பஸ்ஸு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இங்கேயே நிறுத்திட்டாங்க. இங்கேருந்து நடந்து போனோம். நம்ம வந்த பஸ்ஸு தம்மம்பட்டி பஸ்ஸு. தம்மம்பட்டியில் காலையில் 9:30 மணிக்கு எடுத்தாங்க. 2 மணி நேர பயணத்துக்கு பின்னாடி அரபலேஸ்வரர் கோயில் வந்தாச்சு. நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பெரிய பள்ளம் தோன்றதுனால பேருந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு போல் நேரே ஆகாய கங்கை அருவிக்கு போகிறோம். கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டு கவுண்டரில் டிக்கெட்டு வாங்கணும். மைக்கை வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி செல்லும் வழி. 1000க்கும் மேற்பட்ட படிக்கட்டில் இறங்கி போனோம். போக முடியாதவங்க பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன அருவி இருக்குது, சிற்றருவின்னு அங்கே போய் குளிச்சிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டிக்கெட்டு வாங்கணும். டிக்கெட்டு வாங்கியாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன பசங்களுக்கு 20 ரூபாயும் பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் வாங்குறாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு இப்போது கீழே போகிறப்போ அங்கங்கே தண்ணீர் வசதியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. தண்ணீர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கீழே இறங்க வழியில் ஜூஸ் கடை, மோர் ஜூஸு, கடலை மிட்டாய் அந்த மாதிரிலாம் கிடைக்கும்.
ஏன்னா அருவிக்கு இறங்கிட்டு ஏறுறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ செங்குத்தான படிக்கட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகாய கங்கை அருவிக்கு போனால் சிரமமாக இருக்கும், போக வேணான்னு பயமுறுத்தி விடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு முறை தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி அற்புதமான அருவி. கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் இறங்கி தான் பாருங்களேன். போடாரா பொறுமை போ பாப்பா, கீழே இருந்து வராங்க. தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அற்புதமாக அந்த மலைத்தொடர்கள், இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார தான் சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. வண்டியில் வந்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ அருவி கிட்ட நம்ம வந்துட்டுருக்கோம். அங்கங்கே இளைப்பாறுவதற்கு ஒரு சில இடங்கள் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஓய்வு எடுப்பதற்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க அருவியை பார்க்குறதுக்கு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இறங்குறாங்க, ஏறுறாங்க. ஆனால் ஒரு சில சுற்றுலா பயணிகளோ ஒரு சில நபர்களோ இந்த அருவிக்கு போகக்கூடாது, ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி அவங்கள திருப்பி விடுறாங்க. இதெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்த இடம், சித்தர்கள் வாழ்ந்த பூமி. அருவி பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் இதுக்காக கஷ்டப்பட்டு வந்தோம். அவ்வளோ. இப்போ அருவி கிட்ட நம்ம வந்தாச்சு. சத்தம் நமக்கு காதில் கேட்குது. இந்த அருவிக்கு மாசிலா அருவி, நம்ம அருவி, சந்தன அருவி, இன்னும் ஒரு சில 2 சிறு சிறு ஆறுகள் ஒன்றாக இணைஞ்சு 5 ஆறுகள், 5 சிற்றாறுகள் ஒன்றா இணைந்து இந்த அருவிக்கு நீர் வருது. அதனால இதுக்கு பேர் ஐயாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு திருச்சி மாவட்டத்தில் போய் காவேரி ஆற்றுல கலக்குது. பாருங்க, பயங்கரமாக கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், பார்த்து கவனமாக வாங்க. அற்புதமாக இருக்குங்க, ஒரு பிரம்மாண்டமான அருவி. கிட்டத்தட்ட ஒரு 315 அடி உயரத்துலேருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றுனது போல் அற்புதமாக கொட்டிகிட்டு இருக்கு. ஆர்ப்பரித்து கொட்டுதுங்க. இங்கே நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. அற்புதமாக ஆர்ப்பரித்து கொட்டிகிட்டு இருக்குங்க. நிறைய குழந்தைகள்லாம் அங்கே பாருங்க வந்திருக்காங்க. அங்கே ஒரு சிவப்பு கலர் சட்டை போட்ட தம்பி இருக்கான், கை காமிக்கிறான். இப்போ அற்புதமாக பார்த்துட்ருக்கோம். கண்கொள்ளா காட்சி இது. ஆயிரக்கணக்கானோர் வந்து சந்தோஷமாக குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த அற்புதமான மூலிகை தண்ணியில் 300 அடி உயரத்தில் வந்து நீர் கொட்டுறதுனால மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடி சளின்னு விழும். அந்த சாரல்லே நம்ம நனைஞ்சு குளிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு. அழகாக பாருங்கள், வெள்ளியை உருக்கி ஊற்றுனது போல் அற்புதமாக அந்த நீர் கொட்டிகிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான பேர் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான வீடியோ இது, பார்த்து ரசிங்க. பாருங்க, சாரல் அற்புதமாக போயிட்டுருக்கு. அருவிக்குள்ளார போடுறதுக்கு கயிறு 2 கயிறு போட்டிருக்காங்க. அந்த கயிற்று பிடிச்சிட்டு அருவிக்குள்ளார போயிடலாம். கண்டிப்பாக வந்து ரசிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. பார்த்து ரசிங்க சிறிது நேரம்.
நின்றா போலாம்டா அவ்வளோதான்டா. ஏய் இருடா இருடா.